ஹாய், நான் உங்கள் செல்வகுமாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் ஃப்ளூ பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ளூ எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஹெட்டேக்கில் வரும், ரன்னிங் நோஸ், பாடி பெயின், பசி எடுக்காமல் இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், இதெல்லாம் இந்த ஃப்ளூவோட சிம்டம்ஸ். ஓகே, இந்த ஃப்ளூவோட சிம்டம்ஸ்னால நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல ஹாட் வாட்டர் குடிக்கணும், உடம்பு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சார் இதெல்லாம் நான் பண்ணுறேன், பட் நான் எப்போ டாக்டர்கிட்ட போகணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது எப்போனா ஃபீவர் வந்து மோர் தேன் 101, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், பயங்கரமான ஜாயிண்ட் பெயின், விகரஸ் காஃபு, பசியே எடுக்கலை, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, இதெல்லாம் வரப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடணும். இதை தடுக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 3 C தான். ஒன்று, காஃப் பண்ணுறப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அவங்களோட கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ், அவங்க எந்த ஏரியாவில் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் அந்த ட்ராப்லெட்ஸ் இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்னொரு C என்னென்னா கான்டாக்ட். அவங்க பக்கத்தில் எவ்வளோ அளவுக்கு நம்ம இல்லாமல் இருக்க முடியுமோ தள்ளி இருக்கலாம். ஃபைனலாக ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்னா ஒன்ஸ் இன் 2 years வேக்சினேஷன் போட்டால் சீரியஸ் ஃப்ளூ வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷனில் ஒன்று சொல்கிறேன், less than 6 years, more than 60 years, இதான் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஏஜ்னு சொல்கிறோம். இவங்கள இந்த சிம்டம்ஸ்லேருந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எர்லியர் சிம்டம் இருக்கிறப்போ உடனே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இவங்களுக்கு ப்ராப்ளம் சீரியஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். தேங்க்யூ, பாய்.